அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற நாள் முதலே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகம் வரி விதிக்கும் நாடுகளுக்கு அதேபோல் பரஸ்பர வரி விதிக்கப் போவதாகவும் அவர் அதிரடியாக அறிவித்து இந்த பரஸ்பர வரி விதிப்பு ஏப்ரல் 2ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்திருந்தார். டிரம்பின் இந்த வரி மிரட்டலால் பங்கு சந்தைகள் சரிவு நீண்ட நிலையில் பரஸ்பர வரிக்கான காலக்கெடு நெருங்க பங்கு சந்தைகள் நிலையில்லாமலேயே இருந்தது. குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமையன்று இந்திய பங்கு சந்தைகள் பலத்த அடி வாங்கின. இருப்பினும் எதிர்பார்த்ததை காட்டிலும் டிரம்ப் கொஞ்சம் வரி விதிக்க வாய்ப்புள்ளதாக பல பங்கு சந்தை ஆய்வாளர்களின் பேச்சு எழுந்த காரணத்தால் நேற்று பங்கு சந்தையான நிப்டி மற்றும் சென்செக்ஸ் லாபத்தில் முடிந்தன. இருப்பினும் எதிர்பார்த்ததை காட்டிலும் டிரம்ப் கொஞ்சம் குறைவாக வரி விதிக்க வாய்ப்புள்ளதாக பல பங்கு சந்தை ஆய்வாளர்களின் பேச்சு எழுந்த காரணத்தால் நேற்று பங்கு சந்தையான நிப்டி மற்றும் சென்செக்ஸ் லாபத்தில் முடிந்தன. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 26% வரி விதிக்கப்படும் என அறிவித்தார். இந்நிலையில் பரஸ்பர வரி விதிப்பு எதிரொலியாக இந்திய பங்கு சந்தைகளில் இன்று காலையில் வர்த்தகம் ஒரே அடியாக சரிவுடன் தொடங்கியது. நிப்டி 100 புள்ளிகள் குறைந்தும் மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் சுமார் 700 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து கொஞ்சமாக மேலே நோக்கி சென்றது. வர்த்தகத்தின் இடையே சென்செக்ஸ் கணக்கிட உதவும் 30 நிறுவன பங்குகளில் டிசிஎஸ், HCL டெக்னாலஜிஸ் மற்றும் டெக் மஹிந்திரா உட்பட 20 நிறுவன பங்குகளின் விலை குறைந்தது. அதே சமயம் சன்பார்மா, டைட்டன் மற்றும் பவர் கிரிட் உட்பட மொத்தம் 10 நிறுவன பங்குகளின் விலை உயர்ந்தது. கடந்த சில தினங்களுக்கு பிறகு இந்திய பங்கு சந்தை சரிவில் இருந்து மீண்டு மேலே நோக்கி செல்வதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சியில் இருந்த நிலையில் பங்கு சந்தையின் இந்த சரிவால் முதலீட்டாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். கீழேயும் மேலேயும் மாறி மாறி காணப்படும் இந்திய பங்கு சந்தையில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மிக கவனமாகவும், ஸ்டாக் மற்றும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எந்த மாதிரியான பங்குகளை வாங்கி விற்க வேண்டும் என செபி ரிஜிஸ்டர் நிறுவனத்தில் ஆலோசனை செய்து ட்ரேடிங் செய்ய வேண்டும் என பங்கு சந்தையின் கில்லாடிகள் அட்வைஸ் செய்து வருகின்றனர். எதிர்வரும் வாரங்களில் பங்கு சந்தை உயர்ந்து காணப்படுமா அல்லது கீழே விழுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.